அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையிலே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணினா அது என்ன நடந்திருக்கு இல்லையாங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்மளால் இந்த வேல்யூ கொடுக்க முடியுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ மாறுபடும். எனி ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம். 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குன்றது நம்மளால மேக்ஸில் சொல்ல முடியும். அதே போல இன்னைக்கு மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகும் அப்படிங்கறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நிப்டி 50 பாயிண்ட் ஏபி 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் நம்மளால ஆப்ஷன்ல பை பண்ண முடியும். அவங்க தான் ஆப்ஷன் பையிங் ட்ரேடர். புரியுதுங்களா? 50 பாயிண்ட் இன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க பாருங்க, நிறைய பேர் சைட்வேஸ் மார்க்கெட் ஆப்ஷன் பையர்லாம் லாஸ் ஏரியா அப்படின்னும். கிடையவே நம்ம புள்ளிகள் அப்படியே எப்படி என்ட்ரி எடுத்து போயிருக்கோன்றத போய் நம்ம ஸ்டூடெண்ட் செக் பண்ணி பாருங்க. அதுதான் மார்க்கெட். நம்ம ஆப்ஷன் பையிங்கை பற்றி அப்போ அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ அதை சார்த்து படிச்சுட்டு பண்ணு. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதுல நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் தான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 24,800 138 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நிஃப்டி அப் சைடு, 138 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. பாருங்க, ஐஏ 100 எவ்வளோ சம்திங் 128.95 பார்த்தீங்களா? அதுக்கு மேலே போகல. அப்போ என்ன மார்க்கெட்டு என்ன சொல்லிடுச்சுங்க? கீழே இருக்கு, நிஃப்டி இறங்க போகுதுங்கிறத சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நிஃப்டி இறங்க போகுதுன்னா புட்டை பை பண்ணணும். கரெக்டுங்களா? புட்டை அதில் சட்டன் ரூல் இருக்கு. அதில் எந்த ஸ்ட்ரைக்கு யாரை வாங்கணும், அதை அதுக்கு கால்குலேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும், அதுக்கு வேற வேல்யூ வரும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் போயிட்டு அந்த விலையில் அதை வாங்கணும். அது வாங்கினா எது வரைக்கும் போகும்? இப்போ பாருங்க, இங்கிருந்து இறங்கினவர் ஏன் இங்கிருந்து திரும்பி ஏறினார்? இந்த கொஸ்டினுக்கான விடை கண்டுபிடிங்க. ஏன் இங்கிருந்து இவர் ஏறினார்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைக் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் டவுன் சைடு ஆகும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஏன் இந்த இடத்துல திரும்பிச்சு அப்படின்னா, இங்க நீங்க செல்லுல இருக்கீங்கன்னா இந்த நேருக்கு வரும்பொழுதே நீங்க என்ன பண்ணணும்? புட்ல இருந்து வெளியே போகணும். என்ட்ரி புட்ல தானே பை பண்ணிருப்பீங்க, மார்க்கெட் இறங்க போகுதுன்னு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை சார்ந்து படிங்கன்னா இங்க சொல்றது ஒன்றும் சிம்பிளுங்க. சிந்திக்க சொல்றேன் எல்லாரையும், அவ்வளவுதான். சிந்திங்க, யார் சொல்றதையும் நம்பாதீங்க. நிஃப்டி டவுன் சைட் அப் சைட் அதை மட்டும்தான் இங்க ட்ரெண்டுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறேன். மற்றபடி இது ஒரு கலை, இது வேற, டோட்டலி வேற. மாற்று சிந்திக்கணும் எல்லாரும். அப்ப இன்னைக்கு நிஃப்டி கண்டிப்பா இறங்கியிருக்கும். நான் போய் மார்க்கெட் சார்ட்டை ஷோ பண்ண வேண்டாம், தேவையில்லைங்க. இதுக்கு நான் போய் பார்க்கணும், இங்கே இருக்கு விடை. மார்க்கெட் சப்போர்ட் இதெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.